ஆண்டு நிறைவு பெற்று 2026 உதயமாயிருக்கின்ற இந்த இனிய புத்தாண்டு தினத்திலே கிட்டத்தட்ட 95 விழுக்காடு எங்களுடைய காலண்டர் பணிகள் நிறைவு செய்யப்பட்டு வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பப்பட்டு விட்டது. இன்னும் அந்த 5 விழுக்காடு அரசியல் கட்சிக்கான ஆர்டர்கள், இறுதியில் வந்த ஆர்டர்கள் தைப்பொங்கல் பிறக்கும் அந்த காலத்திற்குள் நிறைவு வரும் என்று நம்புகின்றோம். இந்த ஆண்டு வழக்கத்தை விட ஒரு 5 விழுக்காடு அரசியல் கட்சி ஆர்டர்கள், அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற அந்த காரணத்தினால் ஒரு 5 விழுக்காடு அதிகமாக கிடைக்க பெற்றிருக்கின்றோம். அது எங்களுக்கான ஒரு 5 வருடத்திற்கு ஒரு முறை எங்களுக்கு கிடைக்கின்ற போனஸ் ஆக நாங்கள் அரசியல் கட்சிகள் அந்த எலெக்ஷனை தேர்தலை எதிர்பார்க்கின்ற மாதிரி எங்களுக்கு 5 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த அரசியல் கட்சி ஆர்டர்கள் என்பது ஒரு 5 விழுக்காடு அதிகரிக்கின்றதை ஒரு போனஸாக நாங்கள் அங்கீகரிக்கின்றோம். உற்பத்தி என்பது வழக்கத்தை விட ஒரு 5 விழுக்காடு அதிகமாக இந்த ஆண்டு செய்திருக்கின்றோம். ஒரு 4 கோடி காலண்டர், 4 முதல் 4.25 கோடி காலண்டர் வரை நாங்கள் உற்பத்தி செய்து தமிழகம் மட்டுமன்றி சிங்கப்பூர், மலேசியா போன்ற வெளிநாடுகளுக்கும் எங்கெங்கெல்லாம் நம் தமிழர்கள் வசிக்கின்றார்களோ அந்த வட மாநிலங்களுக்கும் சரி, அடுத்த அயல் நாடுகளுக்கும் சரி நமது காலண்டர், நம்ம நாட்காட்டிகள் சப்ளை செய்யப்படுகிறது. காகிதத்துக்கு 12 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்காட்டிற்கு அந்த காகிதத்திற்கான வரி விதிப்பு ஜிஎஸ்டி 2.0 அந்த மறுசீரமைப்பு காலத்தில் அந்த திட்டத்தின்படி 5 விழுக்காடுக்கு வரும் என்று நாங்கள் அச்சக தொழில் நிறுவனங்கள் அனைவருமே மிக ஆவலோடு எதிர்பார்த்த நிலையிலே அது 12 விழுக்காட்டிலிருந்து 18 விழுக்காட்டிற்கு சென்றது எங்களுக்கெல்லாம் ஒரு சிறிய பாதிப்பு தான். காலண்டருக்கு, காகிதத்திற்கு 5 விழுக்காடும், காகிதத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் அனைத்திற்குமே பல்வேறு வகையான பொருட்களுக்கும் பல்வேறு 3 விதமான வரி விதிப்பு அமலில் இருக்கின்றது. ஒன்று 0 விழுக்காடு, இன்னொன்று 18 விழுக்காடு, இன்னொன்று 5 விழுக்காடு என்று 3 விதத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அனைத்துமே 5 விழுக்காடு என்ற நிலைக்கு வந்தால் இந்த இந்தியா முழுவதும் இருக்கின்ற அச்சக தொழில் நிறுவனங்கள் இன்னும் ஒரு சிறப்பான நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதன் மூலம் அதிக அளவிலே தொழில் முன்னேற்றம், அத்துடன் இன்னும் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு பெருகும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது.